வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தொடர் விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை நோக்கி படையெடுத்த மக்கள் கூட்டம். பெருங்களத்தூர் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் 4வது நாளாக கடும் போக்குவரத்து நெரிசல். சென்னைக்கு படையெடுத்த மக்களால் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். ராணிப்பேட்டை அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஸ்தம்பித்த போக்குவரத்து. பொங்கல் தொடர் விடுமுறை முடிந்து பணியிடங்களுக்கு திரும்பிய பொதுமக்கள். மதுரை, நெல்லை, சேலம், திருப்பூர் ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களில் அலைமோதிய கூட்டம். விடுமுறை முடிந்து வெளியூர் செல்ல நாகர்கோயில் பேருந்து நிலையத்தில் அலைமோதிய கூட்டம். சென்னை செல்ல ஆம்னி பேருந்துகளில் 4000 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டதால் பயணிகள் அதிர்ச்சி. பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழுவினரை இன்று நேரில் சந்திக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். மேல்படவூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சந்திப்பு குறைகளை கேட்டறிகிறார். பரந்தூர் போராட்டக் குழுவினரை இன்று மதியம் 12 மணி முதல் 1 மணிக்குள் சந்திக்கிறார் விஜய். பாதுகாப்பு கருதி தனியார் மண்டபத்தில் சந்தித்து நிகழ்ச்சி நடைபெறுவதாக தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் விளக்கம். 11-12 ஒரு மணிக்குள்ளார சந்தித்து விடுவார் என்பது இந்த நேரத்தில் தெரியும். காவல்துறையினர் அனுமதி கொடுக்கும் இடத்தில் சந்திப்பு நடத்திக் கொள்ளலாம் என விஜய் கூறியதன் அடிப்படையில் முடிவு. மக்களை சந்திப்பது மட்டுமே குறிக்கோள் எனவும் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பேட்டி. சொல்லிட்டாங்க. அது தளபதி அவர்களிடம் சொன்ன பிறகு மக்களை நான் சந்திக்கத்தானே வர இருக்கிறேன். எங்கே சொல்கிறார்களோ அங்கே நான் வர தயார் என்று தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆகவே பரந்தூருக்கு இன்று தாவேகா தொண்டர்கள் யாரும் வர வேண்டாம் என விஜய் வேண்டுகோள். விமான நிலைய எதிர்ப்பு குழுவினரை சந்திக்க உள்ள நிலையில் வாய்மொழியாக உத்தரவு என தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் சின்னத்துடன் இன்று வெளியீடு. வேட்புமனுக்களை திரும்பப் பெற இன்றே கடைசி நாள் எனவும் அறிவிப்பு. இடைத்தேர்தலை முன்னிட்டு 240 துணை ராணுவ வீரர்கள் இன்று ஈரோடு வருகை. தேர்தல் நேரத்தில் அசம்பாவிதங்கள் ஏற்படாத வகையில் நடவடிக்கை. ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிரச்சாரம் செய்யும் அமைச்சர் முத்துசாமிக்கு ஆரத்தி எடுக்கும் பெண்களுக்கு 200 ரூபாய் விநியோகம் என புகார். திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் கார்த்தி உள்ளிட்டவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி மீது வழக்கு பதிவு. தேர்தல் ஆணையத்தின் உரிய அனுமதியின்றி பிரச்சாரம் மேற்கொண்டதால் ஈரோடு நகர போலீசார் நடவடிக்கை. தன்னை மக்களை சந்திக்க விடாமல் திமுகவும் தேர்தல் ஆணையமும் அடக்குமுறையை கையாள்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி குற்றச்சாட்டு. ஈரோடு இடைத்தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்பது ரகசியம். திண்டுக்கல்லில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கவில்லை, ஓட்டளிப்போம் யாருக்கு என்பது ரகசியம்.
அமெரிக்காவின் வாஷிங்டனில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற டிரம்பின் வெற்றி கொண்டாட்டம். பல்லாயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் மத்தியில் வெற்றி உரையாற்றினார் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்காவின் புதிய அதிபராக இன்று பதவியேற்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். நாடாளுமன்றத்திற்குள் விழா நடைபெற உள்ள நிலையில் பிரம்மாண்ட ஏற்பாடு. ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் சீன துணை அதிபர் ஹான் ஜங் பங்கேற்பு. இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொள்கிறார். ட்ரம்ப் பதவியேற்றதும் போடும் முதல் கையெழுத்து எது? எகுரும் எதிர்பார்ப்பு. குடியேற்றம் தொடர்பாக புதிய உத்தரவு வெளியாகலாம் என தகவல். ட்ரம்ப் பதவியேற்பு விழாவையொட்டி அமெரிக்கா முழுவதும் வரலாறு காணாத பாதுகாப்பு. வாஷிங்டனில் போலீசார் மற்றும் சிறப்பு பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பு. ஒடிசா பூரி கடற்கரையில் தத்துருவமாக உருவாக்கப்பட்ட ட்ரம்பின் மணல் சிற்பம். ட்ரம்ப் இன்று அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள நிலையில் மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் அசத்தல். உலகக்கோப்பை கோகோ போட்டியில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது இந்திய ஆடவர் அணி. 54-36 என்ற புள்ளிக்கணக்கில் நேபாள அணியை வீழ்த்தி அசத்தல். உலகக்கோப்பை கோகோ போட்டியில் இந்திய மகளிர் அணியும் மகுடம் சூடியது. இறுதிப் போட்டியில் நேபாளத்தை 78-40 என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தி சாம்பியன். கோகோ போட்டியில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது இந்திய அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. நாட்டில் உள்ள கணக்கிட முடியாத இளம் விளையாட்டு வீரர்களுக்கு உந்துதலாக இருக்கும் என பதிவு. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை தாண்டி பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. தாம்பரத்தில் பெண் காவல் உதவி ஆய்வாளரிடம் செயின் பறிப்பு நடைபெற்ற சம்பவத்தை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். உண்மையான அமைதிப்படை அமாவாசை எடப்பாடி பழனிசாமி தான் என அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சனம். பலரை ஏறி மிதித்து ஊர்ந்து சென்று பதவியை பிடித்தவர் 4 ஆண்டுகளாக அமாவாசை அமாவாசை என உருட்டிக் கொண்டிருப்பதாக சாடல். ஆளுநர் RN ரவியை பார்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பயம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். முதலமைச்சர் பாத்தீங்கன்னா 200 கிடைக்கும், 205 கிடைக்கும், 210 சீட்டு கிடைக்கும் பகல் கனவுல இருக்காங்க. முதலமைச்சருக்கு கவர்னர் மீது இருக்கக்கூடிய பயத்தை இதுபோல் பிதற்றிக் கொண்டிருக்கின்றார். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். ஆளுநர் மீது இருக்கக்கூடிய பயத்தை இதுபோல் பிதற்றிக் கொண்டிருக்கின்றார். ஆளுநரை மாத்தாதீங்க, எங்களுக்கு வேணும். இப்படி ஏன் நீங்க சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இப்படித்தான் சொன்னீங்க. 10 வருஷம் மக்கள் வெளியே வச்சாங்க. இந்த முறை 10 ஆண்டுகள்ல பல 10 ஆண்டுகளுக்கு வெளியே வைக்கத்தான் போறாங்க. அதனால இன்னைக்கு முதலமைச்சர் பாத்தீங்கன்னா தமிழக பாஜகவின் 33 பேர் கொண்ட முதற்கட்ட புதிய மாவட்ட தலைவர்கள் பட்டியல் வெளியீடு. மீதமுள்ள மாவட்ட தலைவர்கள் பட்டியலை இன்று வெளியிட பாஜக தலைமை முடிவு. தமிழகத்தில் எத்தனை கொடுமைகள் நடந்தாலும் திருமாவளவன் வாய் திறந்து பேசுவதில்லை. வலது கம்யூனிஸ்ட் திமுகவுடன் ஆயுட்காலம் அடமானம் வைத்து விட்டதாக முன்னாள் அமைச்சர் OS மணியன் கடும் தாக்கு. பணம் படைத்த அதிகாரம் படைத்த மனிதர்களுக்கு மட்டும்தான் சிஸ்டம் சீக்கிரமாக செயல்படுகிறது. கடைநிலை மனிதருக்கு இழுத்து போர்த்தி தூங்குகிறது என நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் பரபரப்பு பேச்சு.
விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுடன் சீமான் இருப்பது போன்ற புகைப்படத்தை உருவாக்கியதே தாம்தான் என திரைப்பட இயக்குனர் ராஜ்குமார் பரபரப்பு தகவல். பெரியார் பற்றி அவதூறாக பேசியதால் இந்த தகவலை தற்போது வெளியிடுவதாகவும் சேலம் மாவட்டம் சங்ககிரியில் பேட்டி. நீலகிரி அருகே இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை பிளிறியபடி ஆக்ரோஷமாக துரத்திய ஒற்றை காட்டு யானை. அதிர்ஷ்டவசமாக நூல் இழையில் உயிர் தப்பிய நெஞ்சை பதற வைக்கும் வீடியோ. மதுரை அலங்காநல்லூரில் ஏறுதழுவுதல் மைதானத்தில் ராட்சச ஹாட் பலூன் திருவிழா. வானில் பறந்த ஹாட் ஏர் பலூனை கண்டு ரசித்த மக்கள். திருவாரூர் அருகே பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். மாவட்ட நிர்வாகம் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த கனமழை. சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. மகரவிளக்கு பூஜைகள் முடிந்து சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று அடைப்பு. மாசி மாத பூஜைகளுக்காக பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி மீண்டும் நடை திறக்கப்படும். இன்று திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க பக்தர்கள் இலவச தரிசனத்தில் செல்லலாம். தேதி நேரம் குறிப்பிடப்பட்ட தரிசன டோக்கன்கள் வழங்கப்படாது எனவும் தேவஸ்தான அதிகாரிகள் தகவல். இந்தியா இங்கிலாந்து T20 கிரிக்கெட் போட்டிக்கு போலி இணையதளம் உருவாக்கி டிக்கெட் விற்பனை. மோசடி கும்பல் குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. வாக்களிக்கும் நடைமுறையை தேர்தல் ஆணையம் நவீனப்படுத்தியதுடன் வலுப்படுத்தியிருப்பதாக மன் கி பாத் உரையில் பிரதமர் மோடி பாராட்டு. ஜனநாயகத்தின் தாய் இந்தியா என்பதால் அதன் மீது சந்தேகம் தேவையில்லை என்றும் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு பதிலடி. மேற்குவங்க பெண் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்கப்படுமா? தண்டனை விவரத்தை இன்று அறிவிக்கிறது கொல்கத்தா நீதிமன்றம். பெண் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கில் எந்த தண்டனை வேண்டுமானாலும் வழங்கட்டும். பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர் வலியை உணர்வதாக குற்றவாளி சஞ்சய் ராயின் தாய் உருக்கம். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் கோவா அணி வெற்றி. 1-0 என்ற கோல் கணக்கில் ஈஸ்ட் பெங்கால் அணியை வீழ்த்தி அசத்தல்.